இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போய் சொல்லிட்டேன். ஐ அம் ரியலி சாரி. அண்ணா அண்ணா என்ன ஆச்சு? தலையில என்ன காயம்? ஒன்னும் இல்ல சஞ்சனா, வீட்ல யார்கிட்டயும் சொல்லாத ப்ளீஸ். அடிபட்டிருக்க யாருக்கும் சொல்ல வேணாம்னு சொல்ற? பெரியம்மா, அம்மா, அண்ணா, அண்ணி எல்லாரும் சீக்கிரம் வாங்க. மித்ரா, என்னங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? எப்படி இந்த காயம் வந்துச்சு? ஒன்னும் இல்ல லக்ஷ்மி, எதிர்பாராம அடிபட்டுருச்சு. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. விவேக், நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. இதோ ஃபோன் பண்றேன். ஹலோ டாக்டர். ஒன்னும் இல்ல அரவிந்தா மேடம், சின்ன காயம்தான், சீக்கிரமா சரியாயிடும். அம்மா லக்ஷ்மி, இந்த காயத்தினால மித்ராக்கு ராத்திரி நேரத்துல காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி அவரை எழுப்பி அதை கொடுத்துருங்க. சரிங்க டாக்டர். என்னால அவரை எதுவும் நேரடியா கேட்க முடியாது. அதுக்காக அவர் செஞ்சது கரெக்ட்னு மனசு சமாதானமும் படுத்த முடியாது. என் மனசு கொஞ்சம் பாரமா இருக்கு. அதை பொறுத்துக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அவங்களுக்குள்ள கொஞ்சம் நெருக்கம் குறைஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. அரவிந்தா, நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். லக்ஷ்மி மித்ரா மேல அன்போடையும் பாசத்தோடையும் இருந்தா மட்டும்தான் அவர் ஜாதகத்தோட சக்தி ஒரு கவசமா இருக்கும். அவங்களுக்குள்ள இடைவெளி அதிகமானாலோ அன்பு குறைஞ்சாலோ லக்ஷ்மி ஜாதகத்தோட மித்ராவை சுத்தி இருக்கிற பாதுகாப்பு கவசம் வலுவிழக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கான அறிகுறி தான் இப்ப நடந்த இந்த ஆக்சிடென்ட். அப்படின்னா இப்ப என்ன பண்றது ஜோசியரே? முதல்ல அவங்க 2 பேருக்குள்ள புரிதல் நல்லபடியா இருக்கணும். 2வது, நாளைக்கு முக்கியமான ஒரு பண்டிகை. மித்ராவுக்கு நல்லது நடக்கணும்னா அவங்க 2 பேர் கையால பூஜை பண்ண வைங்க. சரிங்க ஜோசியரையா, நான் வச்சிடுறேன். நல்லது. ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபி குடிக்கலாமா? சாசர்ல ஊத்தி கொடுக்கவா? இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி குடிச்ச மாதிரி இப்பவும் குடிக்கலாமா? லக்ஷ்மி, நீ ஏன் என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிற? நான் என்ன பேசினாலும் அதுக்கு சரியான பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. என்னாச்சு லக்ஷ்மி? நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிட்டு டேப்லெட்ஸ் போட்டுக்கணும். இந்தாங்க டவல். நீங்க குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் ரெடி பண்றேன். லக்ஷ்மி, நான் என்ன கேட்டாலும் அதுக்கு நீ பதில் சொல்லவே மாட்டேங்கிற. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லு, கேட்கணும்னு நினைச்சா கேளு. லக்ஷ்மிக்கு என்னதான் ஆச்சு? எப்பவும் இப்படி இருந்ததே இல்லை. நான் எப்ப அவளை பாப்பேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பா. நான் எப்ப அவகிட்ட பேசுவேன்னு ஆசையோட இருப்பா. ஆனா இப்ப என்னடானா கண்ணை கூட பார்த்து பேச மாட்டேங்கிறா. ஏதாவது பேசினா பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறா. அவளுக்கு என்னதான் ஆச்சு?
அத்தை. எங்கம்மா போயிட்டு வர அரவிந்தா? ஷாப்பிங்க்கு போயிட்டு வர அத்தை. இப்ப எதுக்குமா ஷாப்பிங் போன? நாளைக்கு வரலட்சுமி பூஜை இருக்குல்ல அத்தை, அதான் லக்ஷ்மி கையால பூஜை பண்ண வைக்கணும்னு நினைச்சேன். அந்த பூஜைக்கு தேவையான Dress பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமால, நான் அதை மறந்தே போயிட்டேன். மருமக கையால அந்த பூஜையை பண்ணி ஒரு மாமியார உன் கடமைய நீ கரெக்டா நிறைவேற்றிட்டே வர. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இது எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல தேவயானி? இங்க மித்ராவுக்கு பிடிச்சது மித்ரா மனசுல இருக்கிறது மனிஷா மட்டும்தான். வரலட்சுமி விரதம் இருக்கணும்னாலும் மருமகளை விளக்கேத்தணும்னாலும் அத மனிஷா மட்டும்தான் செய்யணும். ஆனா மனிஷா இடத்துல அந்த லக்ஷ்மியை பூஜை பண்ண வைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. உன்னோட யோசனையிலயும் உன்னோட வேதனையிலயும் ஒரு அர்த்தம் இருக்கு தேவயானி. ஆனா மித்ரா கட்டி இருக்கிற மஞ்ச கயிறு லக்ஷ்மி கழுத்துல இருக்கிற வரைக்கும், லக்ஷ்மி மித்ராக்கு நடுவுல கணவன் மனைவிங்கிற உறவு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு மருமகளா லக்ஷ்மி மட்டும்தான் இருப்பா. ஒரு மருமக பண்ண வேண்டிய எல்லா வேலையும் லக்ஷ்மி தான் பண்ணுவா. அது இல்லக்கா, அக்னி சாட்சியா லக்ஷ்மி வேணா மித்ராவோட பொண்டாட்டியா இருக்கலாம். ஊரு உலகத்துக்கு வேணும்னா லக்ஷ்மி மித்ராவோட மனைவியா இந்த வீட்டு வாசப்படியில அடி எடுத்து வச்சிருக்கலாம். ஆனா மித்ரா மனசாட்சி படி லக்ஷ்மி என்னைக்கும் அவ மனைவியாக முடியாது. நம்ம எல்லாரோட மனசாட்சி படி லக்ஷ்மி இந்த வீட்டு மருமகளா என்னைக்கும் ஆக முடியாது. அந்த விஷயத்தை எப்படி மறந்தீங்க? எங்க பாரு தேவயானி, நம்ம விருப்பு வெறுப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சடங்கு சம்பிரதாயத்தோட நடந்த கல்யாணத்துல மித்ரா கட்டின 3 முடிச்சோட சம்பிரதாயத்தோட அக்னியை சுத்தி வந்து லக்ஷ்மி மித்ராவோட மனைவியா இருக்கா. நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் லக்ஷ்மி மித்ராவோட மனைவியாதான் இருக்கா. இந்த விஷயத்த நீ எப்படி மறந்த? நீங்க என்ன வேணா சொல்லுங்கக்கா, இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்களை ஒரு மருமகளா இருந்து செய்யறதுக்கு நம்ம மனிஷாக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு, லக்ஷ்மிக்கு கிடையாது. லக்ஷ்மிக்கு தேவையில்லாத உரிமையை கொடுக்கறீங்களோன்னு எனக்கு தோணுதுக்கா. உரிமையை நம்ம அவளுக்கு கொடுக்கறதுக்கும் அதிகாரத்தை நம்ம அவளுக்கு வழங்கறதுக்கும் நம்ம யாரு தேவயானி? லக்ஷ்மிக்கும் மித்ராக்கும் முடிச்சு போட்டு லக்ஷ்மி இந்த வீட்டு மருமகங்கிற அதிகாரத்தை காலம் அவளுக்கு எப்பவோ கொடுத்துருச்சு.